கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிகாமணிக்கு எதிராக ஜனவரி 4 குற்றச்சாட்டுகள் பதிவு. கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிகாமணிக்கு எதிராக ஜனவரி 4 குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். விழுப்புரம் மாவட்டத்தில் 2006ஆம் ஆண்டு முதல் 11ஆம் ஆண்டுகளில் தமிழக அப்பொழுது அளவுக்கு அதிகமாக செம்மண் குவாரிகளிலிருந்து செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி, உறவினர் ராஜமகேந்திரன் உள்ளிட்டோர் மீது 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கினோட விசாரணை விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் மீது உள்ளிட்ட இடங்களில் ஜூலை மாதம் சோதனை நடத்தினர். சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த சோதனைகளை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை அவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும், சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களும் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட 81,70,000 ரூபாயும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் 41,80 லட்சம் ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடாக முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் மீது 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த ஆகஸ்ட் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு சென்னை 12வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி மலர் வழக்கினர் முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 24ஆம் தேதி கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகியிருந்த நிலையில் அவர்களிடம் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக இன்று வழக்கு விசாரணை கொண்ட பொழுது கௌதம சிகாமணி நேரில் ஆஜராகவில்லை. அப்பொழுது அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை அடுத்த மாதம் ஒத்திவைக்க வேண்டும் என கோரினார். அப்பொழுது நீண்ட நாள் விசாரணையை ஒத்திவைக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அன்றைய தினம் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார். குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.